மத்திய பிரதேசத்தில் இருக்கும் மோத் கிராமத்தில் 3000 பேர் வசிக்கின்றனர். சில வருடங்களுக்கு முன் குடிநீர், கல்வி, விவசாயம் போன்ற அடிப்படை வசதியின்றி இருந்தது. இன்று அதே கிராமம் ஒரு முன்மாதிரி கிராமமாக மாறி அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. இந்த மாற்றத்திற்கு பின்னால் இருந்த மறைமுக சக்தி ஸ்வயம் சேவகர்களின் உற்சாகமும் RSS சாக்காவின் சமூக சேவைகளும். கிராமத்தை மாற்ற முதலில் விவசாயத்தில் கவனம் செலுத்தினர். சிறந்த விவசாய வல்லுநர்களை அழைத்து உயர்தர விதைகள், இயற்கை மண்ணுச்சத்து முறைகள், பழவகை தோட்டங்கள் என புதிய முயற்சிகள் அறிமுகம் செய்யப்பட்டன. 70 வீடுகளில் கோபர் கேஸ் அமைப்பு செய்யப்பட்டு மொத்தமாக விறகு பயன்பாடு நின்றது. மாசு குறைந்து சுகாதாரம் மேம்பட்டது. வீட்டு குப்பைகளிலிருந்து உரம் தயாரிக்க 14 காம்போஸ்ட் பிளான்ட்டுகள் அமைக்கப்பட்டது. சமஸ்கிருத வகுப்புகள் நடத்தப்பட்டன. எவ்வித பேதமும் பார்க்காமல் அனைவரும் பயன்படுத்த 22 தண்ணீர் பம்புகள் அமைக்கப்பட்டன. குடி, சூது, புகைப்பழக்கம் போன்றவை கிராமத்தில் குறைந்தன. கிராம பஞ்சாயத்து தேர்தலில் 25 ஆண்டுகளாக ஒருமனதாக தலைவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இது ஒற்றுமையின் சின்னம். கிராமத்தில் ஹனுமார், ஸ்ரீராமர், நர்மதா, துர்க்கை கோயில்களில் தினசரி சத்சங்கள் நடந்து ஜாதி இனம் பேதமின்றி அனைவரையும் ஒன்றிணைத்தது. இதன் விளைவாக கிராம விஷயங்களில் போலீஸ் தலையீடு தேவையில்லாத நிலை ஏற்பட்டது. இந்த மறுமலர்ச்சிக்கு பின்னால் நின்றவர்கள் சுயம் சேவகர்கள். மோத் அன்று ஒரு கிராமம், இன்று ஓர் குடும்பம்.